ஜூன் மாதத்திலிருந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் பின்னாடி 7 மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஒரு உன்னதமான அமைப்பில் 10ஆம் இடத்தை குருபார்க்க போவதாலும் 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கின்றனாலும் தொழில் நல்ல லாபகரமாக நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்களுக்கு இருக்காது. சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும். வேலை மாற்றம் இருந்தாலும் சங்கடப்படும்படியான சில விஷயங்கள் கண்டிப்பாக வராது. 7.5 சனி நடக்கும்போது நான் சங்கடம் இருக்காதுன்னு சொல்கிறேன். ஆனால் 2027ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சனி பயிற்சியில் தான் உங்களுக்கு ஜென்மச்சனி மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. அப்போது சில மன அழுத்தங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்கள் வரத்தான் செய்யும். ஆனால் இப்போ நம்ம பேசுகிறது 2026 பற்றி தான் பேசுகிறோம். அதனால் 2026 கவலைப்படாமல் இருங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. சிலருக்கு ஒரு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை, சனியை குரு பார்க்க போகின்ற காரணத்தினால 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்க போகின்ற காரணத்தினால வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு பயணப்பட வேண்டும். எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கலங்க, எனக்கு விசா கிடைக்கலங்க, அந்த நாட்டுக்கு போகணுங்க, இந்த நாட்டுக்கு போகணுங்க, அந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு சீட்டு கிடைக்கலங்க, இது கிடைக்க மாட்டேங்குதுங்க, ஒர்க் பெர்மிட் கிடைக்க மாட்டேங்குதுங்க, அந்த ஹெச்என்பிசி விசா, அந்த விசா, இந்த விசா இதெல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்லபடியாக விசா இதெல்லாம் கிடைச்சி வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாருக்கும் பெரும்பகுதி நன்மைகளை தரக்கூடிய நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க.